விடோஸ் பே எபிசோட் 1. எபிசோடு ஒரு இருட்டான பனிமூட்டம் நிறைந்த ஒரு நைட்டில் தொடங்குது. விடோஸ் பே ஐலாண்டுக்கு பக்கத்தில் ஷெப் கிளார்க் அப்படிங்கிற ஒரு மீனவர் தன்னோட படகுல தனியாக போயிட்டுருக்காரு. அவர் கூட ரேடியோவில் துறைமுகத்தில் இருக்கிற லோனி பேசிகிட்ருக்காரு. அவங்க 2 பேரும் பேசிகிட்ருக்கிறது ஷெப்போட விவாகரத்து பற்றியும் வாழ்க்கையில் அவர் சந்திக்கிற கஷ்டத்தை பற்றியும் சொல்லிகிட்ருக்காரு. ஆரம்பத்தில் எல்லாமே சாதாரணமாக தான் தெரியுது. ஆனால் திடீர்னு அடர்ந்த பனிக்குள்ளேருந்து ஏதோ ஒன்று ஷெப்போட படகை நோக்கி வர்றதை லோனி கவனிக்கிறாரு. உடனே ஷெப்பை அதை பற்றி சொல்லி எச்சரிக்க முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அந்த டைமில் ரேடியோவில் பயங்கரமான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. கனெக்ஷனும் சரியாக கிடைக்கிறதில்ல. அதுக்கப்புறம் அந்த டைமில் ஷெப் தன்னோட படகை விட்டு வெளியில் எழுந்திரிச்சு என்னன்னு பார்க்குறாரு. அந்த டைமில் மேலே பறந்துட்டு இருந்த பறவைங்கள்லாம் திடீர்னு திசை மாறி வேறு பக்கமாக பறக்க ஆரம்பிக்குது. பின்னால் என்ன இருக்குன்னு பார்க்க திரும்புகிற ஷெப் அந்த இருளை நோக்கி பார்க்குற டைமில் பனிமூட்டம் அவரோட படகை ஃபுல்லாக சூழ ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துலேயே ஷெப்பும் அவரோட படகும் அந்த பனிக்குள்ளே மறைஞ்சிருது. அதுக்கப்புறம் கேமரா மெதுவாக பின்னால் போகுது. ரொம்ப தூரமாக அந்த மர்மமான ஐலாண்ட் நமக்கு கிளியராக தெரியுது. அப்போ தான் தலைப்பு போடுறாங்க, விடோஸ் பே. ஷெப் காணாமல் போன சில நிமிஷத்துலேயே அந்த முழு தீவுலேயும் திடீர்னு கரண்ட் கட் ஆகுது. விளக்கெல்லாம் அணைஞ்சிடுது. அலார்ம்ஸ் எல்லாம் ஒலிக்குது. ஒரு சின்ன நிலநடுக்கமும் ஏற்படுது. கதையோட முக்கிய கதாபாத்திரங்கள் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த காட்சிகள் எல்லாம் நமக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸை கொண்டு வருது. இதுக்கப்புறம் கதை டாம் லாஃப்டேஸை நோக்கி நகருது. இவர் யாருன்னா விடோஸ் பே நகரத்தோட மேயர். இந்த நகரம் சபிக்கப்பட்டது அப்படின்னு பெரும்பாலான மக்கள் நம்புகிறாங்க. இதனால டாம் ரொம்பவே எரிச்சல் அடைகிறாரு. உள்ளூரில் இருக்க மக்கள் மாதிரி இல்லாமல் விடோஸ் பேயை ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாக மாற்றணும் அப்படிங்கிறதா அவரோட கனவு. போராடிட்டு இருக்கிற இந்த தீவு மார்த்தாஸ் வின்யார்ட் இல்லைனா பார் ஹார்பர் அப்படிங்கிற பிரபலமான சுற்றுலா தலங்களை போல் இதுவும் ஒரு பிரபலமான தலமாக மாறணும் அப்படிங்கிறதான் அவரோட ஆசை. மக்களை எல்லாம் ஈர்க்கிற, பணத்தை கொண்டு வர்ற, புதிய வாய்ப்புகளை உருவாக்குற ஒரு இடமா இது மாறணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த வாய்ப்பு சீக்கிரமாகவே வர இருக்கு. அது என்னன்னா, நியூயார்க் டைம்ஸோட பத்திரிகையாளர், இவர் ஒரு பயண செய்தியாளர் ஆர்த்தர் லாய்ட் அப்படிங்கிறவர் இந்த தீவுக்கு வர்றாரு. ஆர்த்தர் ஒரு நல்ல கட்டுரை எழுதினா இந்த விடோஸ் பேயை பற்றி அதோட எதிர்காலமே மாறிடும் அப்படின்னு நம்புறாரு. இவரோட திட்டம் ரொம்பவே சிம்பிளானது. இந்த தீவில் இருக்க அழகான பகுதிகளை மட்டும்தான் ஆர்த்தருக்கு காமிக்கணும். அதே டைமில் இவங்க சொல்கிற மர்ம கதைகள், சாபங்கள், அமானுஷ சம்பவங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர்கிட்ட மறைக்கணும் அப்படின்னு இருக்கிறது தான் இவரோட பிளான். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த திட்டம் ஆரம்பத்திலேயே தோல்வி அடையுது. ஆர்த்தர் எங்கே போனாலும் உள்ளூர் மக்கள் பேய்கள் நடமாடுற இடம், மர்மமான காணாமல் போகிற சம்பவங்கள் நடந்த இடம், மரணத்தை ஏற்படுத்தும் பனிமூட்டம், அப்புறம் பழமையான சாபங்கள் பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. டாம் விடோஸ் பேயை ஒரு சாதாரண டூரிஸ்ட் ஸ்பாட்டாக காமிக்க முயற்சி பண்ணுற ஒரு டைமும் யாராவது ஒருத்தர் ஆர்த்தர் முன்னாடியே விசித்திரமான விஷயங்களை எல்லாம் சொல்லிடுறாங்க. இந்த எபிசோடோட நகைச்சுவையோட பெரும் பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாம் நகரத்தோட பேரை காப்பாற்ற முயற்சி பண்ணுறதும் மக்கள் அதை கெடுத்து விடுறதும் தான். இந்த சாபத்தை எல்லாம் ரொம்ப தீவிரமாக நம்புகிறவங்களில் முக்கியமானவர் விக். விக் ஒரு விசித்திரமான குணம் கொண்ட ஒரு உள்ளூர் மனிதர். இவர் இந்த தீவை சுற்றி இருக்கிற அசாதாரண பனிமூட்டம், விடோஸ் பே விழித்தெழுது அப்படிங்கிற அதுக்கான ஒரு அறிகுறி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இவரோட கருத்துப்படி இது நடக்கிற ஒரு டைமும் பயங்கரமான அமானுஷன் நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். வெளியிலிருந்து மக்களை கொண்டு வர்றதை நிறுத்திட்டு
பேரழிவுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறத அடிக்கடி டாம் கிட்ட அவர் சொல்லிட்டு எச்சரிச்சுட்டே இருக்காரு. ஆனால் டாம் அவரை ஒரு இடைஞ்சல் பண்ணுற ஒருத்தராக மட்டும்தான் பார்க்குறாரு. இதுக்கு இடையில ஷெப் கிளார்க்கை தேடுற முயற்சிகள் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. அவருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாததுனால முழு தீவும் ரொம்ப பதட்டத்தில் இருக்குது. ஆனால் டாம் இன்னும் ஆர்த்தரை இப்படி கவர்றது அப்படிங்கிறதுலேயே கவனம் செலுத்திட்டுருக்காரு. அவர் வந்துடுவார், ஷெப் வந்துடுவார், ஸோ அதை எல்லோரும் விடுங்க அப்படிங்கன்னு சொல்லி அதை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறாரு. இந்த விடோஸ் பே நகரத்தை சுற்றி பார்க்குற ஆர்த்தர் பல விசித்திரமான விஷயங்களை கவனிக்க தொடங்குறாரு. மர்மமான மரணங்களை சாதாரணமாக பேசுகிற மக்கள், விளக்கமளிக்க முடியாத சம்பவங்களை பதிவு செய்கிற பழைய நியூஸ் பேப்பர்ஸ், இருண்ட வரலாற்றை வெளிப்படுத்துகிற தலைப்பு செய்திகள். ஆச்சரியமாக ஆர்த்தருக்கு இதையெல்லாம் பார்த்து பயப்படுறதுக்கு பதிலாக அவர் ரொம்பவே ஆர்வமாக தான் இருக்கார். அன்றைக்கி நைட்டு டாமும் விக்கும் ஒரு பாரில் வாக்குவாதம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ திடீர்னு முன்னாடி இருக்க கதவை திறக்கப்படுது. அந்த கதவை திறந்து ஒரு ஃபுல்லாக நனைஞ்ச ஒரு ஆள் உள்ளே தடுமாறி தரையில் விழுறாரு. உள்ளே இருந்தவங்கெல்லாம் உடனே ஓட அவரை எடுத்து அவருக்கு உதவி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது யாருன்னா அதுதான் ஷெப் கிளார்க், காணாமல் போன அந்த மீனவர். அவர் மறுபடியும் திரும்ப வந்திருக்காரு. உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் ஏதோ சரியா இல்லை. டாம் ஹாஸ்பிட்டலில் ஷெப்பை பார்க்கும்போது அவரோட மருத்துவ பதிவில் ஒரு விசித்திரமான விஷயத்த பார்க்குறாரு. அது என்னென்னா ஷெப்போட வயசு 37 அப்படின்னு எழுதியிருக்கு. அது ஒரு சாத்தியம் இல்லாத விஷயம். அவர் குறைந்தபட்சம் ஒரு 60-70 வயசு இருக்கிற ஒரு ஆள். இந்த விஷயத்த அவர் பார்த்துட்டு இருக்கும்போது கேமரா மெதுவாக ஷெப்போட பின்னாடி போகுது. திடீர்னு ஷெப் கண்ணை திறக்கிறாரு. அவரோட கண்ணு முழுசுமாக வெண்மையாக இருக்குது. ரொம்பவே பதட்டத்தை ஏற்படுத்துகிற ஒரு தருணம் அது. ஷெப் டாம் கிட்ட சரியாக பதில் கூட சொல்கிறதில்ல. கடலில் காணாமல் போன அந்த மனுஷன் இவர் இல்லை போல அப்படின்னு தெரியுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நிலைமை ரொம்ப உச்சத்தை அடையுது. திடீர்னு ஷெப் வன்முறையாக மாறுறாரு. அவரோட கண்கள் மறுபடியும் வெண்மையாக மாறுது. அவர் டாமை தாக்குறாரு. அந்த பனிக்குள்ள ஷெப்புக்கு நடந்தது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை அப்படிங்கிறது உறுதியாகுது. அதுக்கப்புறம் ஷெப் இறந்து போகிறாரு, எந்த விளக்கமும் இல்லாமல். அடுத்த காட்சியில் டாமும் ஆர்த்தரும் மறுபடியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உள்ளூர் மக்கள்கிட்ட இருந்து கேட்ட ஒரு விசித்திரமான கதையை ஆர்த்தர் சொல்கிறாரு. அது என்னென்னா, விடோஸ் பேயில் பிறந்தவங்க யாருமே உண்மையிலேயே அந்த தீவை விட்டு வெளியில் போக முடியாது அப்படிங்கிறது இங்கே இருக்க நம்பிக்கை அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் 70 வயசை தாண்டிய பலரும் ஒரு தடவை கூட அந்த தீவை விட்டு வெளியே போனதில்லை அப்படின்னும் அவர் சொல்கிறாரு. ஹாஸ்பிட்டலில் நடந்த சம்பவத்திலிருந்தே அங்கே நடந்த அதிர்ச்சியிலேருந்து இன்னும் வெளியே வராத டாம் எப்படியோ சிரிப்பை வரவழைச்சிட்டு அது வெறும் நாட்டுப்புற கதை அப்படின்னு அலட்சியப்படுத்துகிறாரு. அவர் நானே பக்கத்தில் இருக்க தீவுக்கு போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னும் சொல்கிறாரு. அப்போது ஆர்த்தர் ஒரு கேள்வி கேட்குறாரு, நீங்கள் இங்கே தான் பிறந்தீங்களா? டாம் இல்லைன்னு சொல்கிறாரு. உடனே ஆர்த்தர் வேறொரு கேள்வி கேட்குறாரு, உங்கள் பையன் அவன் இங்கே தானே பிறந்தான் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ டாம் என் பையன் வேற ஒரு தீவுக்கு போயிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஏதோ மறைக்கிறாரு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஆர்த்தர் தன்னோட கட்டுரையை சீக்கிரமாகவே எழுத போதா சொல்லிட்டு இருக்காரு. உடனே டாம் ஜன்னலுக்கு வெளியில் ஏதோ ஒன்று கவனிக்கிறாரு. அது என்னன்னா, மறுபடியும் அந்த பனிமூட்டம் திரும்பி வருது. மெதுவாக அமைதியாக அந்த தெருக்களில் அப்படியே வந்துட்டுருக்கு. இதை பார்த்த உடனே ஏதோ தப்பு நடக்க போகுது அப்படின்னு உணர்ற டாம் உடனே தன்னோட பையன் பாதுகாப்பாக இருப்பானா அப்படின்னு பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்ண முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அதுக்குள்ளேயே கரண்ட் கட் ஆகுது. பாரில் இருந்த எல்லார்கிட்டையும் வெளியெல்லாம் போக வேணாம், எல்லோரும் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எல்லோரும் குடிச்சிருக்கீங்க, அதனால் வெளியில் போகிறது சேஃப் இல்லை இந்த டைமில் அப்படின்னு சொல்கிறாரு. தோ அவருக்கு வெளியில் பனிக்குள்ளே ஏதோ ஒரு ஆபத்தான ஒன்று மறைஞ்சிருக்கு அப்படின்னு அவர் நம்பினாலும் அந்த விஷயத்த ஓப்பனாக சொல்ல முடியாமல் அவர் அங்கே இருக்கிறவங்களையெல்லாம் வெளியில் போக விடாமல் தடுக்க முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அவர் சொல்கிறத யாருமே
ஏற்றுக்கிறது இல்லை. அவரோட வார்த்தையை கேட்காம வெளியில் போக ட்ரை பண்ணுறாங்க. அப்படி 2 பேர் அந்த கதவை திறந்து வெளியில் போகும்போது டாம் வந்து அலறாரு, அந்த பனிக்குள்ளே ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது டக்குன்னு கரண்ட் வருது. எல்லாரும் அவரையே பார்க்குறாங்க. வெளியில் எதுவுமே தெரில. டாம் வந்து ஒரு பைத்தியமாக நடந்துக்கிறது மாதிரி எல்லாருக்கும் தோணுது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஆர்த்தர் அமைதியாக இருக்கார். இந்த ஊர் நல்ல ஊர் தான், இந்த மாதிரி நாடகம்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு பாரில் இருக்கவங்கெல்லாம் கிளம்பி போகிறாங்க. பார் காலி ஆகுது. டாம் மட்டும் தனியாக உட்காந்துட்ருக்காரு. பாரோட ஓனர் அங்கே இருக்க லைட்டெல்லாம் ஆஃப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வெளியில் கிளம்பி போகும்போது நீங்கள் இந்த கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டு கீயை வச்சிடுங்க அப்படின்னு சொல்லி டாம் கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. டாம் அங்கே இருக்க வாஷ்ரூம்குள்ளே போகிறாரு. அங்கே போய் தன்னோட முகத்தை கழுவிட்டுருக்காரு. அப்போது டாம் கண்ணாடியை பார்த்து மெதுவாக சொல்கிறாரு, இல்லை அந்த பனிக்குள்ளே ஏதோ கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் முகத்தை கழுவுறாரு. அதுக்கப்புறம் அங்கே இருக்க பேப்பர் டவல் எடுத்து குப்பை தொட்டியில் போடுறாரு. அந்த டைமில் கேமரா மெதுவாக கீழே நகர தொடங்குது. கழிவறைக்கு கீழே தரையை கடந்து அடித்தளத்தை தாண்டி இன்னும் ஆழமாக ஏதோ மறைக்கப்பட்ட ஒரு ரகசிய சுரங்கப்பாதை மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் இன்னொன்று கேமராவோட இருட்டில் ஆழத்துக்குள்ளே தொடர்ந்து இறங்கி போகுது. மேலும் ஆழமாக யாரும் அறியக்கூடாத இடங்களை நோக்கி. இறுதியாக ஒரு ரகசிய நிலத்தடி அறையை காமிக்கிறாங்க. அங்கே அந்த ரூமுக்கு நடுவில் ஒரு பழைய மின்சார மரண நாற்காலி ஒன்று இருக்குது. அதுக்கு நேராக ஒரு பிரம்மாண்டமான இரும்பு கதவு இருக்குது. கேமரா மெதுவாக அதை நோக்கி நகருது. பக்கத்தில், இன்னும் பக்கத்தில். அதுக்கப்புறம் எபிசோட் முடியுது.